நம்ம அமைதிப்புறாவுக்கும் சண்டைக்காரனுக்கும் நடந்துட்டு இருந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்க ஹங்கியுள்ள சாய் தனியா பார்த்து சாரி கேட்குறா. ஆக்சுவலா அன்னைக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஃபார்ம் பண்ணப்போ ஹங்கியுளுக்கு தான் பேரண்ட்ஸே இல்லையே, அப்புறம் எப்படி மீட்டிங் வருவாங்கன்னு கேட்டிருப்பா. என்ன இருந்தாலும் அவ கேட்டது தப்பு தான் இல்லையா? இருந்தாலும் நீ அது ரொம்ப சீக்கிரமா ரியலைஸ் பண்ணிட்ட போமா. பட் நம்ம பையன் அது ரொம்ப பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டு அவனோட நம்பர் அவ ஃபோனில் டைப் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு என்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட டேரெக்டாகவே சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ இந்த நம்பரை என்னென்ன போட்டு சேவ் பண்ணலாம்? வெறும் பெயர் போட்டு சேவ் பண்ணலாமா, இல்லை அடைமொழி போட்டு சேவ் பண்ணலாமா? பிடிக்காதவன் நம்பரை சேவ் பண்ணுறதுக்கே இவ்வளோ கன்ஃபியூஷனா? ஒரு வழியா ஹீவில் ஹங்கியூல்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறா. அடுத்த நாள் வழக்கம் போல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஹீரோ கொண்டு வந்து கொடுத்த அவ்வளோ பெரிய பூந்தொட்டி கிளாஸ்க்கு நடுவில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இதை திருப்பி அவர்கிட்டே கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிடலான்னு ஈவினிங்காக அதை கஷ்டப்பட்டு 4 பேர் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வழியாக நம்ம ஜெய் வராரு. அந்த ஸ்கூலில் படிக்கிற ஹங்கியூலை விட அங்கே அவரை தான் அதிகமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னப்பா பண்ணுறீங்க இந்த பூந்தொட்டியை வச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, எங்களால் இதை இங்கே வச்சிருக்க முடியல, ப்ளீஸ் இதை நீங்களே திருப்பி எடுத்துகிட்டு போயிருங்கன்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு எப்பவுமே கொடுத்த பொருளை திருப்பி வாங்கி பழக்கம் இல்லைன்னு சொல்லி பூந்தொட்டியை வண்டி பின்னாடி ஏற்றிட்டு ஹீரோயினை வண்டிக்குள்ளே ஏற்றிட்டு இது உங்கள் வீட்லேயே வச்சிடலான்னு ரெடி ஜூட்னு வண்டியை கிளப்புறாரு. வர வழி முழுக்க ஹீரோயினுடைய கண்ணு ஹீரோடைய உடம்பு மேலே தான் இருக்குது. அவருடைய பைசப்ஸு, வெயின்ஸு, ஷோல்டர்னு அங்கங்கமாக ரசிச்சிட்டு இருக்காங்க. ஓ என்ன பண்ணுற, கண்ணை திருப்பு அப்படின்னு கஷ்டப்பட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஒரு வழியாக பூந்தொட்டியை கொண்டு வந்து அவங்க வீட்டு மாடியில் வச்சாச்சு. நான் இவ்வளோ தூரம் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கு நீ ஒரு காஃபி கூடயா போட்டு தர மாட்டேன்னு ஹீரோ கேட்குறாரு. இவனை எப்படியாவது கழட்டி வேணுமே, எங்கள் வீட்டில் நேற்று தாங்க காஃபி பவுடர் தீர்ந்துச்சு, நம்ம வேணா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. சரி நெக்ஸ்ட் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கன்னு ஸ்கெடியூல் கேட்குறாரு. ஐயோ திரும்பவும் வேணாம், என்னையோட கட் பண்ணி விட்டணும்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் வரைக்கும் எதுக்குங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இன்னைக்கே குடிச்சிருவோமே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. என் கூட சேர்ந்து காஃபி குடிக்க உனக்கு அவ்வளோ ஆர்வம் அடிச்சல குட்டி, ஓகே எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. என்ன ஒன்றுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டான், பைத்தியமா இருப்பானோ. அதுக்குள்ளார ஹீரோயினுக்கு ட்ரைங் கால் வருது. மிஸ்டர் ஹாங் தான் அந்த ஸ்கூல்ல என்விரான்மெண்டல் கிளப்போட இன்சார்ஜும் சரி அகாடமிக் டைரக்டரும் சரி அவர் தான். ஸோ பொறுப்புகள் நிறையா இருக்கிறதுனால கிளப்போட வேலைகளை இவங்க கிட்ட தள்ளி விடான்னு பிளான் பண்ணிட்டாரு. ஆனால் சயின்ஸ் டீச்சர் நீங்க தானே, நான் இல்லைன்னு ஹீரோயின் கேட்க, ஆமா நான் தான் சயின்ஸ் டீச்சர் இல்லைன்னு யார் சொன்னா, பட் இப்போ பிரின்சிபல் ஓகே சொல்லிட்டாரு, அதனால நீ தட்ட முடியாதுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஐயோ ஏற்கனவே இங்கே மண்டை காயுது, இதில் இவன் வேற கடுப்பேத்துறானே அப்படின்னு நினைக்கல. திரும்பவும் கால், உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் இந்த டைம் பேசுறது மிஸ்டர் ஹாங் இல்லை, ஹீரோயினுடைய அப்பா. நான் அன்னைக்கு அப்படி பேசினது தப்பு தான்மா, மன்னிச்சுக்க, அதுக்காக நீ படுக்க சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிடுவியா, நீ எங்க இருக்கனாவது சொல்லுமா, நானாவது வந்து பாக்குறேன், என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல, அப்பா உன்னை ரொம்ப மிஸ் பண்றமா, ஏதாவது பேசுமான்னு அவர் பேசவே ஹீரோயின் அழுதுட்டே காலை கட் பண்ணிடுறாங்க. உடனே டக்குன்னு கதவை தட்டுறாங்க. போய் பார்த்தா ஹீரோ தான் காஃபி கப்போட வந்து நிற்பாரு. பட் ஹீரோயின் அழுதுருந்ததை பார்த்த உடனேயே அவர் பேக்கெட்ல இருந்த சாக்லேட் எடுத்து கொடுத்துட்டு சோகமா இருக்கப்போ ஸ்வீட் சாப்பிடுங்க சரியா போய்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சேம் வாய்ஸ் சேம் டயலாக், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த லாயரையும் ஒரு லேடியும் காட்டுறாங்க. அந்த லேடி யாரோ ஒரு செலிபிரிட்டி போல, சரியா தெரியல. அவங்க ஃபேன் கிளப்போட சேர்மேன் இந்த லாயர் தான். இப்போ அவங்களுடைய பொண்ணை காணோம், ஒரு நாள் சண்டையில எதை திட்டாங்க போல, அன்னைக்கு கோச்சிட்டு போனவங்க தான் இன்ன வரைக்கும் ஆல் அட்ரஸே இல்லை. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடு, நீ மட்டும் அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கல அப்புறம் நான் இன்ஸ்டாகிராம் அன்ஃபாலோ பண்ணி ரிவெஞ்ச் எடுத்துருவேன்னு மிரட்டுறாங்க. அம்மாடியோ எவ்வளோ பெரிய ரிவெஞ்சு. அண்ட் லாயர் இவங்க பொண்ணு ஆல்ரெடி பார்த்துருக்காரு, பார்த்து அவங்க அழகுலயே மயங்கியிருக்காரு. பட் அந்த பொண்ணோட ஃபேஸ் மட்டும் நமக்கு காட்டலை. இப்போ லாயருக்கு ஒரு கால் வருது. சாரி சார், இன்னைக்கு எங்களால் அவருடைய அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல, கூடிய விரைவில் கண்டுபிடித்து விடுவோம், தேதி மட்டும் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இவங்க யாரை சொல்றாங்கன்னு தெரியுதா? அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோ ஜே தான். அவர் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு, அந்த காரை தூக்குன கேஸ் விஷயமா. பட் அவர் ஏதோ அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன மாதிரியும், அவரே அங்கே வந்து ஒரு ஆஃபீஸர் மாதிரியும் சீஃப் கெஸ்ட் மாதிரியும், அம்மா இந்த பூந்தொட்டிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற மாட்டீங்களா, அது ஏன் இங்கே இருக்கு, இது ஏன் இப்படி இருக்குன்னு கேள்வி மேலே கேள்வியே கேட்குறாரு. ஆக்சுவலாக போலீஸ் தானே கேள்வி கேட்கணும். போலீஸ் கூப்பிட்டு வச்சுட்டு ஏன்பா அந்த இடத்துல போய் வம்பு வச்சுக்கிட்டேன், அங்கே அவ்வளோ கேமரா விட்னஸ்னு நிறைய இருக்கு, இதெல்லாம் நமக்கு தேவைதானா கோப்பின்னு கேட்குறாரு. எப்பவுமே நம்ம டென்ஷனாக இருக்கிறப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா சரியா போயிடுமான்னு சொல்லி அவருக்கு ஒரு முட்டாயை கொடுத்து கூல் பண்ணிட்டு வந்துடுறாரு. நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம ஹீரோயின் அந்த கிளப் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அந்த கிளப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு அவங்களுக்கு அதை பற்றின அனிமேஷன் வீடியோஸ் போட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மற்ற கிளப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபீல்ட் ட்ரிப் போயிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் இங்கே கிளாஸ்குள்ள உட்காந்து அனிமேஷன் பார்த்துட்டு இருக்கோம். எங்களாலலாம் இது முடியாது, எங்களுக்கும் ஃபீல்ட் ட்ரிப் வேணும்னு கேட்குறாங்க. பட் ஹீரோயின் புதுசாக வந்திருக்காங்க இல்லையா, ஸோ சரிப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் ஹங்கியூல்
எனக்கு ஒரு பவர் பிளான் தெரியும், நம்ம அங்கே போகலான்னு சொல்கிறான். இவங்களும் ஓகே நமக்கு ஒரு சோர்ஸ் இருக்கே, எங்கப்பா இருக்கு, யார் என்னன்னு கேட்கும்போது என்னுடைய அங்கிள் தான் அங்கே வேலை செய்கிறாருன்னு சொன்ன உடனே இல்லைப்பா அந்த பவர் பிளான் வேணாம், நான் உங்களுக்கு வேற பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிடுவாங்க. உண்மையிலேயே அவருடைய அங்கிள் பவர் பிளான்ட்ல தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் எம்ப்ளாயியா கேங்ஸ்டரா யார் என்னன்னே தெரிய மாட்டேங்குது, ஒரே புதிராகவே போயிட்டு இருக்கு. பட் இங்கே நடக்கிற எல்லா விஷயமுமே அங்கிள் கூட இருக்க ஒரு ஸ்பை அவருக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்கான். அவருடைய ஃப்ரெண்டு உடனே கால் பண்ணி அங்கிளுக்கு இந்த மாதிரி இங்கே இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, இவங்க வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுறான். அவர் உடனே அங்கே வேலையில இருந்து கிளம்பி வந்து என்னம்மா ஏதோ இப்படிலாம் நடந்துச்சா, வரமாட்டேன்னு சொன்னியா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும், ஆமா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும், கேமரா எதுவும் வச்சிருக்கீங்களா, மைக் எதுவும் செட் பண்ணி வச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்கூடாது, சரி என்ன ஏன் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. பட் பூம் வந்து என்னன்னாலும் சரி அவர்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்க கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோலா இருந்தாலும் ஜே ரொம்ப ஈஸியாவே ட்ரிக் பண்ணி அவங்கள வர வச்சிடுறாரு. சரி ஓகே சாட்டர்டே ஆஃப்டர்நூன் பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஐயோ திரும்பவும் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேடி, வேற ஒன்றும் பண்ண முடியாது, போய் தான் ஆகணும். ஸோ அப்படியே அன்னைக்கு நைட்டு சாயோட வீட்டில் ரேங்க் கார்டை போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீட்டுறா. அவங்க பேரண்ட்ஸ், நீ சியோலில் இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கல, நீ இங்கே வந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருப்ப படிப்ப, நீ சொன்னதுனால தான் உனக்காக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துச்சு. பட் இங்கேயும் நீ செகண்ட் ரேங்க் தான் வாங்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது படிப்பில் ஆர்வம் இருக்கா இல்லையா, படிக்கணுன்ற எண்ணம் இருக்கா இல்லையான்னு சொல்லி திட்டுறாங்க. நம்மளாம் ரேங்க் எடுக்கிறதே பெரிய விஷயங்க, அந்த பொண்ணு செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கா ஸ்கூலில், அதை கூட பாராட்டாம ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நிறைய பேரண்ட்ஸ் இப்படி தான் இருக்காங்கல்ல. பட் அவள் அதில் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறா. உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறா, ஃப்ரெண்டா யாருன்னு தெரியல, பட் இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயாக மீட் பண்ணலாமான்னு கேட்குறான். அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் ஹங்கியூல் அங்கிள் பூம் எல்லாரும் சேர்ந்து பவர் பிளான் போகிறாங்க. இவன் எங்கேயோ போகிறா, அது எங்கன்னு தெரியல. இன்னைக்கு போகிறப்போவுமே ஹீரோயின் தனக்கு தானே திரும்பவும் எனக்கு ஒரு டிப்ரெஷனான நாள் தான் ஆரம்பிக்க போகிறோம், பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, ஃபன் பண்ணக்கூடாது, முக்கியமாக இவனை இன்னியோட கட் பண்ணி விட்டுணும், இனிமேல் இந்த தொல்லை நம்மளை பின்தொடரவே கூடாதுன்னு மனசில் நினச்சிட்டு தான் போகிறாங்க. பட் இருந்தாலும் போகிற வழியிலேயே சாய் வந்து ஹங்கியூலுக்கு கால் பண்ணி, உன்னால் ஏதாவது பிரச்சனைனா உன் கிட்டே டேரெக்டாக சொல்ல சொன்னல, இப்போ நான் உன்னால் ஓடி போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. இவன் உடனே சரி அங்கிள் நீங்கள் போயிட்டே இருங்க, நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பாதியிலே ஓடிடுறான். இப்போ சரி நம்ம போகலாமான்னு ஹீரோ கேட்குறாரு. இல்லை அவன் வந்தாலே நம்ம போய்க்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. பெட்டர் இவங்க பேசாமல் பவர் பிளான்ட்டே போயிருக்கலாம், தப்பான டிசிஷன் எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து அவன் வர வரைக்கும் என்ன பண்ணுறது, நடு ரோட்டில் நிற்க முடியாது இல்லையா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறாங்க. லன்ச் டைம் ஆயிடுச்சுல்ல. ஸோ அங்கே போனால் அவங்களுக்கு திடீர்னு ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கூட சின்ன வயசில் சிக்கன் சூப் சாப்பிட்டதுலாம் ஞாபகம் வந்து சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணுறாங்க. ஜேவுக்கு சிக்கனே பிடிக்காததான், இருந்தாலும் ஹீரோயின்காக சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது தான் ஹீரோயின் கேட்குறாங்க, இன்னைக்கு உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தேன் என்ன விஷயம் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த கார் தூக்குன கேஸ் தான். இன்னைக்கு அந்த ஏரியாவில் ஒரு தீயணைப்புத்துறை வண்டி வந்திருக்கு போல, அதுக்கு வழி விடுறதுக்காக குறுக்க நின்றுட்டு இருந்த ஒரு வண்டியை ஒரு கையாலே தூக்கி அந்த சைடு நிறுத்தியிருப்பாரு. அதனால அந்த கார் ஓனருக்கான அந்த லேடி வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. கூட அவங்க ஹஸ்பண்டும் வந்து பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பாரு. இதுதான் நடந்த விஷயம். ஆனால் ஹீரோயின் கிட்ட சொல்றப்போ ஒரு லேடி கிட்ட பம்பு வச்சுக்கிட்டேன், இந்த மாதிரி நான் அவளை தொட்டுட்டேன், அதை அவள் ஹஸ்பண்ட் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லவும், ஓ இவர் அந்த பொண்ணை தான் டச் பண்ணியிருக்காரு போலன்னு ஹீரோயின் தப்பா நினைச்சிட்டு, இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. பட் அப்போதான் ஹீரோட ஃபேஸில் ரேஷஸ் இருக்கிறத பார்த்த உடனே அப்படியே விட்டுட்டு போகாம அவருக்கு கூட்டிட்டு போய் டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு ஆயின்மெண்ட்லாம் வாங்கி போட்டு விடுறாங்க. ஆனா ஹீரோயின் அப்போ ஆயின்மெண்ட் போடுறப்ப அவரை டச் பண்ணணும் இல்லையா, அப்போ ஹீரோ ரொம்ப நர்வஸ் ஆயிடுறாரு. நர்வஸ்ல எல்லாரும் என்னென்னவோ பண்ணுவாங்க. பட் ஹீரோ என்ன பண்ணாரு தெரியுமா, அவங்க உட்காந்துருக்கிற அந்த பெஞ்ச் இருக்கு இல்லையா, அதை தூக்கி புஷ்அப் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த மாதிரி யாரும் நர்வஸ் ஆகி நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல. இப்போ ஜெயக்கு ஒரு கால் வருது, ஹங்கியூல் தான் சாயை பார்க்க போயிருந்தா இல்லையா. ஸோ நீ வந்ததுலேருந்து தான் நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் செகண்ட் கிரேட் வாங்கிட்டு இருக்கேன், உன்னால என் பேரண்ட்ஸ்க்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை வருது. ஸோ நீ இருக்கிற இடத்துல நான் இருந்தால் எனக்கு நிம்மதி இருக்காது, நான் இந்த ஊரை விட்டே ஓடி போகிறேன்னு சியோலுக்கு போகிற பஸ்ஸில் ஏறா. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவள் தனியாக போகிறாளேன்னு சேஃப்டிக்கு இவனும் அந்த பஸ்ஸில் ஏறி போயிடுறான். ஸோ அங்கிளுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி நான் சியோலுக்கு போயிட்டுருக்கேன் அங்கிள்னு. அவரும் சரி ஓகேப்பா நீ பார்த்து பத்திரமா அந்த பொண்ணை பார்த்துக்கோ, நான் கிளம்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் டாட்டா சொல்லிட்டு கிளம்புறாரு. இருங்க எங்க டாட்டா சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க, அது எங்க கிளாஸ் பொண்ணு தானே, என்னுடைய ஸ்டூடெண்ட் தானே, அப்ப நான் தானே ஃபர்ஸ்ட் போகணும், நீங்க பாட்டு கிளம்பி போறீங்க, எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லுங்கன்னு கேட்டோன்னே ஹீரோ சியோல்னு சொல்றாரு. அதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு வெடத்து போயிடுது. ஹீரோயினை இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. அதில் சியோல்லேயே அவங்க ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய அப்பா அம்மா கிட்ட உங்களுடைய பேரண்டிங் நல்லா இருக்கேன்னு சொல்லி பாராட்டி பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டோடைய அப்பா இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஹீரோயினுக்கு நிறைய பர்சனலாக மெசேஜ் அனுப்பியிருப்பாரு, மிஸ் யூ லவ் யூ இந்த மாதிரிலாம் நிறைய டெக்ஸ்ட் அனுப்பியிருப்பாரு. ஆக்சுவலாக ஹீரோயின் அதை கண்டுக்காம தான் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோயினாக அவர் கூட அஃபேரில் இருந்தாருன்னு சொல்லி அங்கே நிறைய ரூமர்ஸ் பரவி இருக்கும்.
அதனால தான் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகி அங்கேருந்து வந்திருப்பாங்க போல். பட் சரியாக தெரியல, இதை நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் இப்போ அந்த பொண்ணை காப்பாற்றணுன்றதுக்காக நானும் சியோல் வரேன்னு சொல்லி 2 பேருமே சியோலுக்கு கிளம்புறாங்க. சாயை ஃபாலோ பண்ணிகிட்டே போனான் ஹங்கிள். அவகிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிறான். எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன்னு திட்டுறா. இருந்தாலும் அவன் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம இப்போவுமே கூலாக தான் பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, நான் இது வரைக்கும் அந்த வில்லேஜை தாண்டினதே இல்லை. சியோலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு கொஞ்சம் சுற்றி காட்டு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாமா அப்படின்னு பாவமாக மூஞ்சி வச்சுட்டு கேட்குறப்போ யாருக்காவது கோவப்பட தோணுமா? சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. இப்போ தான் அவள் பேரண்ட்ஸ் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், அவங்க எவ்வளோ திட்டுறாங்க, எவ்வளோ டார்ச்சர், இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பா. ஆனாலும் இந்த மாதிரி திட்டுறதுக்கும் அக்கறைப்படுறதுக்கும் பேரண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு தானே அதோட அருமை தெரியும் அப்படின்னு இவன் பேசிகிட்டு இருக்கான். இந்த டைமில் சாய்க்கு டெக்ஸ்ட் வருது. நான் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன், நீ வந்துருன்னு சொல்லி அவள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. அவளும் சரி ஓகேப்பா, நீ பார்த்து பத்திரமா ஊர் போய் சேருன்னு ஹங்கிள் கிட்ட டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுறா. இருந்தாலும் ஹங்கிள் விடாமல் அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஹங்கிள் அம்ச லொக்கேஷனுக்கு ஜேவும் பூமும் வந்து சேர்ந்துடுறாங்க. பட் அது ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஸோ ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு போய் தீர்றாங்க. அப்போது ஜே ஹங்கியூலை பார்த்துடுறாரு. எங்கடா நீ மட்டும் இருக்க, பொண்ணை காணும்னு கேட்குறாரு. இல்லை அங்கிள், அவளை நான் கூட்டத்தில் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் பூம் தேடி போன இடத்துல சாயை பார்த்துடுறா. பட் கூட இன்னொரு ஆளும் இருக்கான். அது யாருன்னு சரியாக தெரில. பட் அவங்க பேசிக்கிட்டே அந்த ட்ரெயினில் ஏறுறாங்க. பூமும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே அந்த ட்ரெயின்குள்ளே ஏறிடுறா. ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி நான் அவங்களை கண்டுபிடிச்சிட்டேன், நான் இங்கே இருக்கேன்னு. சரி நான் வந்துடுறேன்னு சொல்கிறா. பட் அதுக்குள்ளார ட்ரெயின் கிளம்பிடுது. இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அடுத்த ஸ்டேஷனில் எப்படி பார்க்க முடியும், அது பாசிபிளே இல்லைன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. பட் ஹீரோ ஹங்கிள் கிட்ட நீ அடுத்த ட்ரெயினில் ஏறிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பித்தவர் தான் மெட்ரோ ட்ரெயின் ஸ்பீடுக்கு ஓடுறாராம். பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிபிள்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இவங்க போடுறத நம்ம நம்பி தானே ஆகணும். இந்த மனுஷனே பாவம் அவசரத்தில் பதட்டத்தில் இவ்வளோ வேகமாக ஓடி வந்துட்டுருக்காரு. நடுவில் சடன் பிரேக் போகிற மாதிரி ஒரு மாநாடே நடத்திட்டுருக்காங்க. யாரா நீங்கள்? பட் ஹீரோ இருந்தாலும் சளைக்காமல் அங்கேருந்து ஒரே ஜம்ப்பு தான். இப்போ மனுஷன் ஓடலை, காற்றுல பறக்கிறாரு. எப்படியும் அந்த ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ட்ரெயின்குள்ளே குதிச்சிடுறாருங்க. வந்த வேகத்துக்கு பேலன்ஸ் பண்ண ஹீரோயினை பிடிக்க, ஹீரோயின் கீழே விழ போக, இப்போ ஹீரோ அவங்கள ரொமான்டிக்காக தாங்கி பிடிக்க, இப்போதான் ஹீரோயினுக்கு பொறி தட்டி ஒரு பழைய மெமரி ஞாபகத்துக்கு வருது. இதே மாதிரியே ஹீரோவே ரொமான்டிக்காக ஹீரோயினை இதுக்கு முன்னாடி கீழே விழும்போது தாங்கி பிடிச்சிருக்காரு. இது ஞாபகத்துக்கு வருது. ஸோ இந்த ஒரு ரொமான்டிக் சீனோடைய இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த ட்ராமாவில் எல்லா எபிசோடும் இப்படி ஒரு ரொமான்டிக் ஐ கான்டாக்டோட முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போலங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடு இப்படி ஒரு ஐ கான்டாக்ட் தான், செகண்ட் எபிசோடும் அதே மாதிரி தான். ஸோ அடுத்தடுத்து இன்னும் எந்த அளவுக்கு ரொமான்ஸ் கூடுதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பாருங்கள்.